தாவேக்கு மாநாடு நடைபெறும் மதுரை பாரபத்தியை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் கடைகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது. போக்குவரத்து நெரிசலுக்கு இடையே கடும் வெயிலாலும் தொண்டர்கள் அவதியுற்று வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்க கேட்கலாம். அருண்குமார், இப்போ நேரம் செல்ல செல்ல கூட்டமும் அதிகரிக்கிறத கவனிக்க முடியுது. என்னென்ன ஏற்பாடு செய்யப்படுது? கள நிலவரம் என்ன? வணக்கம். தற்போது மதுரை மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலை பாரபத்தி பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு இன்னும் சிறிது நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்க போறாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் டாஸ்மாக் கடைகளுக்கு அனைத்து கடைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மதுரை மாவட்ட எல்லையாகவும் விருதுநகர் மாவட்ட எல்லை பகுதியிலும் அமைந்துள்ள ஆவியூர் டாஸ்மாக் கடைகளில் இன்று காலை 12 மணி அளவில் கடை திறந்த பிறகு இப்பகுதியில் தாவேக மாநாட்டிற்கு வந்த தொண்டர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து இந்த மதுபானங்களை வாங்கி சென்று வருகின்றனர். இந்த பகுதி பார்த்தோம்னா இந்த ஆவியூர் டு கீழவுப்புலி கொண்டு செல்லும் சாலை முழுவதும் தொண்டர்கள் சாரசாரையாக நடந்து டாஸ்மாக் கடையை நோக்கி சென்று வருகின்றனர். மேலும் கூட்டம் அதிகரித்து கொண்டே வருவதால் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் இருப்பதாலும் மாநாட்டிற்கு வரும் இளைஞர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மேலும் அவர்களுக்கு உணவு வழங்குவதிலும் பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டு வருகிறது. இந்த கடுமையான வெயில் மத்தியில் தாவேகா தொண்டர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். தாவேக மாநாடு மதுரை பாரபத்தியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தொண்டர்கள் சாரை சாரியாக வரும் காட்சிகளையும் பார்க்கிறோம். தொடர்ந்து தொண்டர்கள் வருவதால் அங்கு போக்குவரத்து நெரிசலும் காணப்படுகிறது. இப்போ அருண்குமார், சரியாக தாவேக தலைவர் விஜய் எப்போது அந்த மாநாட்டு திடலுக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுது? நடைபெறும் நேரம் ஒரு 3 மணி 4 மணி அளவில் நடைபெறும் என்பது அறிவிக்கப்பட்டுள்ளதால் விஜய் இன்னும் சிறிது நேரங்களில் மாநாட்டு திடலுக்கு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அருண்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.